நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னா, நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரிச்சு பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏன்னா அதை பிரிச்சு பார்க்கல என்ன வருதுன்னா, என்னமோ வந்து சினிமா நடிகர் உசந்தவங்க நாடக நடிகர் தாழ்ந்தவங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்படுது. எந்த வகையில் பார்த்தாலும் சினிமாவில் நடிப்பவர்களை விட நாடகத்தில் நடிப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், சந்தேகமே இல்லை. இங்க ஒரு டேக்குக்கு 7 டேக் வாங்கலாம். இப்ப நான் மொழி தெரியாத படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணலாம், அதோட கட் பண்ணிக்கலாம். பட் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இப்ப கூட எனக்கு பயம். நாசர் சார் கேட்டாங்க, ரோஹிணி மேடம் எல்லாம் கேட்டாங்க, ஒரு நாடகம் நடிக்கலாமா? ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு. ஏன்னா நிச்சயமா முடியாது. அதனால முதல்ல வந்து இந்த நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரிச்சு பார்க்கறத விட்டுறணும். நான் இங்க இன்னைக்கு வர்ற வரைக்கும் இப்ப தம்பி வடிவேல் கேட்டாரு, என்னென்ன ஒரே சஸ்பென்ஸா இருந்து வந்தீங்க அப்படின்ட்டு. ஒன்றில் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு டைலமா. நாசர் சார் பாகுபலி ஷூட்டிங் அப்ப பேசினாங்க, ரோஹிணி மேடம் பேசினாங்க, விஷால் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. என்னன்னா வந்து நட்பு 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 நட்பு, இதுதான் பெரிய பிரச்சனை. இது வந்து வழக்கமா வர ஒரு பொது தேர்தல் இல்ல. எந்த அந்த அணியில் இருந்தாலும் சரி, இந்த அணியில் இருந்தாலும் சரி, எந்த அணியில் இருந்தாலும் சகோதர சகோதரர்கள், உறவினர்கள். இதை எப்படி ஒரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிகப்பெரிய குழப்பம். நாசர் வந்து முதல் ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து கேட்டாரு, போடல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறேன். யாரு மேலேயும் குத்தமே சொல்ல வேண்டாம், யாரு மேலேயும் குத்தம் சொல்ல வேண்டாம். ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு மாற்றம் தானே முக்கியம். இப்ப ஒரு நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி அவங்க செயல்பட்டிருக்கலாம். நிச்சயமா வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல பில்டிங் வந்து ஒரு வாடகை வந்து இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு செயல்பட்டிருக்கலாம். பல காரணங்கள்னால அது தடைப்பட்டு போச்சு. இப்போ ஒரு இளைஞர்கள் முன் வந்து விஷால் வந்து கார்த்திக் எல்லாரும் வந்து இங்க 2 பேர் தான் சொல்ற, இந்த சித்தார்த் இருக்காரு, எல்லா ஒரு இளைஞர்களும் முன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறோம்னு ஆசைப்படையில கொடுத்துடலாமே. இல்ல இப்ப நான் வீட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் சிபியை மிரட்டிட்டு இருக்கிறேன். டே நான் ஒரு வேலையை பார்க்க முடியும், நீ அதை பாடுறா. எதுக்கு நான் பார்க்கணும்? நீ பாரு, நீ தானே சின்ன பையன், உனக்கு தானே வயசு இருக்குது, உனக்கு தானே வேகம் இருக்கு, நீ பாரு. நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். ஷூட்டிங் போக எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவேன், ஜாலியாக வந்துடுவேன். மற்ற வேலையை நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொறுப்பையே என் பொண்ணுகிட்டையும் என் பையன்கிட்டையும் கொடுத்துட்றேன். அப்படி இருக்கல நம்ம இதனால் வரைக்கும் என்ன குத்த சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நடிகர் சங்கத்துக்கு யாரும் வரதில்லை. யாரு நடிகர் சங்கத்தை திரும்பி பார்க்கல. இந்த இளம் கதாநாயகர்கள், இளம் நடிகர்கள், நம்ம கார்த்தி மாதிரி விஷால் மாதிரி ஆளுகள்லாம் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இளம் நடிகர்கள் அத்தனை பேர் கண்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. யாருமே நான் குத்தம் சொல்ல தயாரா இல்லை. அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்க, எங்கேயோ போய் ஒரு தடங்கள் வந்துருச்சு, இவங்க எடுத்து நடத்துற அப்படிங்கிறாங்க. நிச்சயமா இவங்க சாதிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நாடக நடிகருடைய வலியை மிக அதிகமாக புரிந்தவர்கள் வந்து சிவகுமார் அண்ணனும் நம்ம கமல் சாரும். என்ன, சிவகுமார் அண்ணன் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு இல்ல நம்ம நடிப்பை கத்துக்கணும்னா நாடகத்தில் நடிச்சுதான் நடிப்பை கத்துக்கணும்னு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிவகுமாரன் நாடகத்தில் போய் நடிச்சார். நான் சினிமா சான்ஸ் இங்க வந்தப்ப டெய்லி சிவகுமார் அண்ணன் கூட ஷூட்டிங் போயிருவேன். அப்ப மேஜர் சுந்தரராஜ் சார் நாடகம் அவன் பார்த்துப்பான்னு ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும். அதை சைடில் நின்று நான் வந்து எத்தனை முறை சிவகுமார் அண்ணன் நடிச்சிருப்பாரோ அத்தனை முறையை நான் அந்த நாடகத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கமல் சார் வந்து அவை சண்முக ஐயாவுடைய நாடகத்தில் தான் அவர் தன்னுடைய நடிகை வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அப்படிப்பட்ட சிவகுமார் அண்ணன் கமல் சார் மலுக்கையில் நாடக நடிகர்களை எப்படி கைவிடுவாங்க? விடவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது. நாசர் பேசினாரு, கடைசியா வந்து நான் ஒரே நினைச்சேன், சரி நட்புக்குள்ள நம்ம எந்த பகையும் வச்சுக்க வேண்டாம், நட்புக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். நம்ம வந்து கார்த்திக்கு கையெழுத்து மட்டும் போட்டுருவோம். கார்த்திக் பொருளாளராக நிற்கிறார், அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. கார்த்திக் எங்க வீட்டு புள்ள, சிவகுமாரன் புள்ள, கேட்க நான் எப்படிப்பா போகலாம்னு. அப்புறம் இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிறது வந்து எனக்கே வந்து மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து ஒரு கோழைத்தனமாக பட்டுது. அப்போ ஒரு விஷயத்துல வந்து தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் எப்படி பார்த்தாங்க கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இல்லையா? நேற்று நைட்டு வரைக்கும் இங்கே நான் வரதாவே இல்லை. நேற்று நைட்டு நான் கார்த்திக்கு கையெழுத்து போட்டேன். கார்த்திக்கு கையெழுத்து போட்டப்ப கூட கார்த்திக் கூட பெருந்தன்மையாக சொல்கிறப்பில்ல, மாமா பாருங்க உங்களுக்கு
சௌரியப்பட்டா வாங்க, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்ல கார்த்திக். பாருங்க உங்களுக்கு எப்படி இப்போ உங்களுக்கு மனசுக்கு சௌரியமா இருந்தா கன்வீனியன்டா இருந்தா வாங்க அப்படின்னு தான் கார்த்திக் சொன்னார். யோசிச்சேன். இது ஒரு தருணம். என்னைக்குமே வந்து எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்பதான் எந்த விஷயமே நல்லா நடக்கும். எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தான் வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறங்க. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஒரு தேர்தல் வருது, 4 பேர் ஜெயிப்பாங்க 4 பேர் தோப்பாங்க, இதுல என்ன ஆயிரப்போகுது? ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த அணி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருக்கு. பழக்கம் என்று சொன்னால் இன்றைக்கு மேடையில் இருக்கிற எல்லாரையும் விட ராதா ரவி எனக்கு அதிகமாக பழக்கம் உள்ளவர். 40 ஆண்டு காலம் பழக்கம். அவங்க அப்பா எங்களுக்கு 1942 இருந்து பழக்கம். சரத்குமார் குடும்பம் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள். இந்த வரலாறு எல்லாம் சரத்குமாரிடம் சொல்லி இருக்கிறேன். நட்பு முக்கியம் அல்ல, பழக்கம் முக்கியம் அல்ல. எது தேவை, எந்த மாற்றம் தேவை? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், நலனை நோக்கி செல்கிறார்கள். எம்ஜிஆர், சிவாஜி அவர்கள், என்எஸ்கே அவர்கள் போன்ற ஒரு கட்டி காத்த நடிகர் சங்கத்தை அதை விட இன்னும் மிகச் சிறப்பாக எடுத்து செல்ல போகிறார்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் சமமாக மரியாதை, எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். அந்த அளவிற்கு அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, என்னையும் அழைத்தார்கள். நானும் வந்து செயற்குழு உறுப்பினர்களுக்கு போட்டியிடுங்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்கவில்லை பதவி, அவர்களா கொடுத்தது. சரி என்று நான் சொல்லி, நான் இன்றைக்கு காலையில் நாங்கள் போய் எல்லா சிலைகளுக்கும் எம்ஜிஆர்ல இருந்து எல்லா சமாதிகளுக்கும் மாலை அணிவித்து விட்டு மலர் மரியாதை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த அணி வெற்றி பெறும், வெற்றி பெறுவோம், சாதனை புரிவோம். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ, இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அனைத்து சாதனைகளும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த இடத்தில் உறுதியளித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடம் வந்து விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருமே தானே வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். இதுல தனித்தனியா என்ன? சரி, உங்க சார்பாகவும் என் சார்பாகவும் இங்க நிக்கிறவங்க பெரியவங்களா சின்னவங்களாங்கிறதெல்லாம் இல்லை. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி, ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி சுறுசுறுப்பா இயங்குறவங்க இல்லையா? அதுதான் நமக்கு முக்கியம். நீங்க நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. எல்லாமே உடம்புல கலை ரத்தம் ஓடுற உணர்வோடு உட்காந்துருக்கீங்க. நம்ம அதாவது வந்து சொந்த பந்தத்தில் என்ன செய்வோம்னா, ஒரு சுபகாரியத்துக்கு பூரா எல்லாருமே ஒன்று சேர்ந்து, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு சடங்காக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுபகாரியத்தை நடத்துவோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, அதை விட ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் அத்தனை கலைஞர்களும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது வந்து அந்த ஆண்டவனுடைய கட்டளை நினைக்கிறேன் நான். இப்போ நான் எத்தனையோ படங்களில் வந்து சில சிறப்பான காமெடியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு சில காமெடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி கிணறக்கானா 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 கிணறக்கானான்னு அலறி அடிச்சுட்டு போய் நேரம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல அந்த கிணறை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா 50 பேரும் உள்ள போயிருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் உண்மையிலே ரொம்ப இடங்கள்ல கிணற காணாம், ரொம்ப இடங்கள்ல ஊரை காணா, ஊரணியை காணா, ஆறை காணா, மலையை காணா. ஆனா இன்னைக்கு மாபெரும் கலைஞர்கள், புரட்சி தலைவர் சிவாஜி அவர்கள், ஐயா என்எஸ்கே, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு சொந்தமான ஒரு வீடு நடிகர் சங்கம். அந்த நடிகர் சங்கத்தையே காணாது. இப்ப நம்ம எதுக்கு இங்க ஒண்ணு பிடிக்கணும்னா, காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்ந்துருக்கு. அப்படியே தரமட்டமா கிடக்கு. ஐயா புடிச்சர் ஏஜிஎஸ் வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அவர் வீட்டில் இருந்து மேலே காட்டினார், தம்பி இது என்ன தெரியுதா? நான் அப்படி எட்டி பார்த்தேன், என்ன ஐயா எதுவும் ஃபுட்பால் கிரவுண்டா அப்படின்னு. ஐயோ உங்க நடிகர் சங்கம் யாருனாரு. ஆத்தி இன்னும் இங்கனுக்குள்ள தானே இருந்தது, இன்னும் என்னங்கய்யா சொல்றீங்க? அதெல்லாம் இடிச்சு பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க தம்பி. ரொம்ப நாள் தெரியாதா உனக்கு? இல்லைங்க நாங்கள் இங்கிட்டு தான் வர்றோம் போகிறோம், சந்து மாதிரி வர்றோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு. அந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சி, யார் கேட்க போனாலும் மரியாதை குறையா, அசிங்கமா ரொம்ப தப்பாக பேசுகிற காட்சியை பூரா எனக்கு நம்முடைய புதிய அணி சகோதரர் விஷால் அவர்கள், நாசரமன், கருணாஸ் அவர்கள், பொன்வன் அவர்கள்,
ரித்திஷு இந்த பூரா அந்த பாண்டவர் அணி பூரா வந்து எல்லாத்தையும் எங்களை போட்டு காட்டுறப்ப ரொம்ப அசிங்கமா ரொம்ப கன்றாவியா அதான் அது ஒரு மிகப்பெரிய எத்தனையோ சங்கங்களுக்கு எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கு எதையுமே கேட்காம இவங்களாம் அந்த இடத்த இடிச்சு நாசக்காடாக்கி நம்மளுக்கு சொந்தமா இருந்த ஒரு கட்டடத்தை சர்வநாசமாக்கணும் இல்லாம நம்ம யார் போய் கேட்டாலும் இல்லடே முடிஞ்சா ஜெயிச்சுக்கடா போடா டே போடா 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 என்ன இது ஏன்னா நடிகர் சங்கமா இல்லைன்னா ரவுடிசமா இது எல்லாம் படத்துல எல்லாம் அதான் நான் படத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு வாடாடே போடே எல்லாம் பேசுறோம்ல அதை வெளியிலையும் பேசிக்கிட்டா எல்லாம் நம்பிடுவாங்களா இங்கே பூரா பூரா ஒன்று சேட்டை பண்ண ஆரம்பிச்சா எல்லாருமே சேட்டை பண்ணலாம் இது அசிங்கம் அது இதை போய் கேட்க போனவங்களை பூரா அசிங்கமாக கேவலப்படுத்தி ரொம்ப தகாத முறையில் பேசியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப எனக்கெல்லாம் சத்தியதா தலைவர் சொன்ன மாதிரி தலைவர் புருஷத்தில் சொன்ன மாதிரி கேட்கக்கூடாதா கேள்வி கேட்ட அசிங்கமாக குமரி முத்தனை போய் அவரை போய் இது பண்ணி சங்கத்தில் தூக்குறது யாரும் பேசணும்னா நோட்டீஸ் அனுப்பி ஒரு ஆளை திட்டி அசிங்கமாக அது பூச்சி முறை தான் அவர் ஆரம்பித்தார் முதல்ல அவர் பூச்சி முருகனை பற்றி அசிங்கமாக ஒரு நோட்டீஸில் எழுதி அந்த நோட்டீஸை அவருக்கு மட்டும் அனுப்பவும் இல்லாமல் இருக்கிற நடிகர் வீட்டுக்கு பூரா ஒன்று அனுப்பி அதை கெட்ட கெட்ட வார்த்தை எழுதி இதெல்லாம் எதுக்குது பூச்சி முறிவு மாதிரி நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்ப என்னங்கடாது நோட்டீஸ் நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோம்னா கிழிஞ்சிருமே அப்புறம் பூரா வேண்டாம் தயவு பண்ணி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் நம்மளுக்குள்ள யாருன்னு அசிங்கப்படுத்தி உங்கள் பல்ல குத்தி நீங்களே மோந்து பார்க்காதீங்க இப்போ என்ன ஜெயிக்க போகிறது விஷால் அணி தான் அந்த அணி தான் பாண்டவன் தான் ஜெயிக்க போகுது நாங்கள் தலைவர் எல்லாரும் உட்காந்து எஸ்வி சேகரன் எல்லாருமே எல்லாம் கலந்தோம் ஆனால் எல்லா பேரும் இங்கே இருக்காங்கன்றதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜெயிக்க போகிறது நம்ம தான் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் வந்து மேடையில் ஏறிடுங்க அதான் நல்லது வந்துருங்க பூரா கடையை மூடிட்டு வந்துங்க கடையே இல்லையாங்க காலி வட்டி போயிட்டாங்களே கேட்டா அந்த நடிகர் சங்கத்துக்கு எதுக்க ஒரு வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க அங்க போய் யாரு உட்கார்றது யாரையுமே கேட்காம என்ன பண்ணிருக்காங்க இந்த அக்கப்புற பாத்தீங்களா இது நான் கேள்விப்பட்டு நொந்தே போயிட்டேன் யாரையுமே கேட்காம இவங்களா ஒரு இடத்த கொண்டு ஒரு இடத்த கட்டடத்தை கொண்டு கொடுத்து 30 வருஷம் நீ வச்சுக்கங்க கட்டிக்கங்க மாசம் 24 லட்சம் வாடகை கொடு 24 லட்சமா 24 லட்சத்தை வாடகை கொடுத்துருங்க அதை வாங்கி நாங்கள் எழுத்த கட்டத்தில் ஒரு வாடகை குடி இருந்துக்கிட்டு நடிகர்கள் நாடக நடிகர்கள்லாம் நான் கஞ்சி ஊற்றிக்கிறோம் 30 வருஷம் நின்று அவன் வாங்கினவன் என்ன செய்யறானா அந்த கட்டடத்தை நம்மகிட்ட கொடுத்துட்றானா 30 வருஷத்துக்கு நின்று அது என்ன இருக்கால மரம் செடி மாங்காயெல்லாம் தொங்குது டெமாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டடத்தை வாங்கி யார் உங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தா இவ்வளவு நடிகர்கள் இருக்கும்போது யார் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாமா அதுக்கு 2 பேர் அந்த 2 பேர் அங்கே தலைவர் பொதுச்செயலாளர் 2 பேர் சேர்ந்து மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க நீங்க 2 பேர் போடுற அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த மாதிரி அனுமதி கொடுத்து என்ன இது லோனை கட்டலாம் பில்டிங் போயிடும் லோனை கட்டணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லையே அது எதுக்கு லோனை கட்ட போறாங்க அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நான் நினைச்சேன் எனக்கு நீங்க கூட இலையில பார்த்துருக்கீங்க நான் கொஞ்சோண்டு ஒரு சுத்தெல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் இப்போ மொத்தத்துக்கு நம்ம எல்லா பேரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு சொத்தை எடுத்துட்டு அப்ப நான் மட்டும் ஏமாறல டோட்டல் நடிகர்கள் ஏமாந்துருக்கேன் இன்னைக்கு வடிவேலு ஏமாந்தது கொஞ்சம் தான் அது சின்ன சும்மா கடுகளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா இப்ப எனக்கு தான் நல்லா இருக்கு இப்பெல்லாம் சேர்ந்து அடிக்கணும் இப்ப அடிச்சா இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்ப நடிகர் சங்கங்கிற ஒரு கோயில் இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை எடுத்து கட்டி அந்த அந்த நடிகர் சங்கங்கிற அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள போய் நம்ம எல்லாரும் உட்கார்றோம் ஜெயிக்கிறான் உறுதி இது உட்கார்றான் நாடக சங்கத்தை வந்து கட்டுறான் கைப்பற்றுறான் நலிந்த நாடக கலைஞர்களை பூரா வாழ வைக்கிறான் இது சத்தியம் 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 இது நடக்கும் இந்த அணி ஜெயிக்கிறது உறுதி மறுபடியும் சொல்றேன் சாயங்காலத்துக்கு கூட இங்க வந்து சேர்த்திருக்க ஜெயிச்சதுக்கு பின்னாலே அவங்க நீங்க ஒன்றும் எதிரி கிடையாது எங்களுக்கு நீங்கள் நண்பர் தான் புதுசாக அவங்க கேட்குறாங்கன்னா அவங்கள வந்து மேலே ஏற்றி நம்ம கீழே உட்காந்து பார்ப்போம் இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு என்ன அர்த்தங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்கப்பூரா இருக்காங்க
அதையும் விசாரிச்சா 4 குடும்பமா, ஒருத்தர் மச்சனைங்கிறாரு, ஒருத்தர் தங்கச்சிங்கிறாரு, ஒருத்தர் தகலைங்கிறாரு, ஒருத்தர் ரகலைங்கிறாரு. என்னத்துக்கு கழுதைய வேணாம்னா தலைவர் சத்யராஜ் தலைவர் சொன்ன மாதிரி வேணாம், விட்டுட்டு வந்துட வேண்டியது, விட்டு கொடுக்க வேண்டியதானப்பா. எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும்ல. நாங்கள் உங்களை யாரும் திட்டலை, நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு யாரையும் திட்டி எங்கேயும் மாட்டிக்கிறாங்க, வேண்டாம். அது மான நஷ்ட வழக்கு, யார் விசாலுக்கும் எஃபிஷியருக்கு எதுக்கு மான நஷ்டம், மானம்தான் நஷ்டமாக போய் கிடைக்க எல்லாருக்கும். அது எதுக்கு இது மான நஷ்டம்? லாபம், லாபத்துக்கு என்ன வழின்னு பார்ப்போம். இப்போ நஷ்டம் தான், நஷ்டமாக தான் போச்சு, போச்சுல்ல, வேண்டாம். கண்டிப்பா ஜெயிக்க போறோம். முடிஞ்சா சாயங்காலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. இந்த அணி ஜெயிக்க போகுது. வாழ்த்துக்கள். எனக்கு வயசான காலத்தில் இப்படி ஒரு சான்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் இவங்களெல்லாம் பார்த்து நான் பேச போகிறேன்னு நான் நினைக்க கூட இல்லை. நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க தான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா பிள்ளைங்க அப்படின்னு தான் எப்பவும் நான் நினைப்பேன். அந்த மாதிரி அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்கத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம், நீங்கள் லைஃப் மெம்பராக வரணும்னு கேட்டார். 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. சரின்னு நான் 100 ரூபாய் கொடுத்தேன். நீங்கள் ஆனால் எப்போவும் மெம்பராக இருந்து வந்து போயிட்டுருக்கணும்னு. அடிக்கடி போக முடியாது, ஷூட்டிங்க்கு போகிறதுனால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு தாய் ஸ்தானத்தில் நான் இருக்கேன். பிள்ளைங்க தான் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் நம் குழந்தைகள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஆயுசோடையும் அறிவோடையும் ஐஸ்வர்யத்தோடையும் நல்லா வாழணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. இந்த ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் எத்தனையோ விஐபி கல்யாணம் இருந்திருக்கு, அதுக்கும் வந்திருக்கேன். நடிகர் சங்க கூட்டங்களுக்கும் வந்திருக்கேன், எத்தனையோ கூட்டங்களுக்கு வந்திருக்கேன். இப்படி சபை நிறைந்த கூட்டம்ங்கிறது இன்னைக்கு தான் பார்க்குறேன், இல்லை வேறு எங்கேயுமே பார்க்கல. வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாரும் இங்கே இருக்காங்க, அங்கே யார் இருக்காங்க தெரியலையே. எல்லாருமே இங்கே இருக்காங்களே, அதனால சந்தேகமே இல்லை. ஆமாம், எல்லாரும் இங்கே. அப்படியா? ரைட்டு, கவலையப்படாதீங்க. கூடி சீக்கிரம் நடிகர் சங்கம் வரப்போகுது. அங்கே நம்ம உட்கார்ந்து அழகாக மீட்டிங் போட போகிறோம். நாடக நடிகர்களுக்கெல்லாம் நல்ல சும்மா வாயால் சொல்கிற வாழ்த்து இல்லை, அவங்க நிறைய செய்ய போகிறாங்க. எல்லாரும் மனசு நிறைவாக இருக்குது. இப்போவே ஓட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா நான் ஓட்டு போட்டு போயிடுவேன். உயர்ந்த மனிதனில் சிவாஜி கணேசன் எப்படியோ அந்த மாதிரி ராதா ரவி ஒரு பெரிய மெஜஸ்டிக்கான ஆளு. விசாலுங்கிறவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். அவர் சொன்ன விஷயம் நான் அப்படியே சொல்றேன். ஒரு நாடக நடிகர் தான் அவர். ஒட்டு மொத்தத்தில் என்ன சொல்றாருன்னா, சிவாஜி கணேசன் பார்மகளே பார்வையால ஒரு பைப்பு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு ராதா ரவி. ராதா ரவிங்கிறது எங்களுக்கு ஒரு மெஜஸ்டிக்கு, ஒரு கௌரவமான விஷயம். அவர் வாயில வச்சிருக்கிற பைப்பு மாதிரி. விசால் வந்து காலில் இருக்கிற செருப்பு மாதிரினாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க சொல்றது உண்மை. ராதா ரவி வந்து ஒரு வாயில இருக்கிற பைப்பு மாதிரி, விசால் வந்து காலில் இருக்கிற செருப்பு மாதிரி. ஆனா வாயில் இருக்கிற பைப்பு உங்களை அழிச்சிட்டு இருக்கு, காலில் இருக்கிற செருப்பு உங்களுக்காக அழிச்சிட்டு இருக்கு. அத முதல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தாங்க ஓட்டுன்றாரு. மிகவும் அற்புதமான வார்த்தைகளால் தெளிவான உறுதியான தீர்க்கமான ஒரு முடிவை எங்களுக்கு வழங்கிவிட்டு செல்லும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இப்போ இவ்வளோ நேரம் தனித்தனியாக ஒருத்தங்களும் வந்து பேசினாங்க. இப்போ வந்து கும்பலாக வந்து ஒரு குரூப்பாக வந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. உங்ககிட்டையாவது ஃபோனில் கீழில் பேசி நான் வந்து ஒருத்தட்ட ஏதாவது 1-2 ஓட்டாக கூட வாங்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கையாவதோடு நான் கிளம்பி ஒரு ஊராக வந்தேன். மதுரைக்கு, திண்டுக்கல்லுக்கு, நாமக்கல்லுக்கு, சேலத்துக்கு, மணப்பாறைக்கு, மன்னார்குடிக்கு, காரைக்குடிக்கு, சேலத்துக்கு, நாமக்கல்லுக்குன்னு எல்லா இடத்துக்கு வந்தேன், மதுரைக்குன்னு.
ஆனால் இந்த குரூப் இருக்காங்களே, இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன 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 என்னன்னு சொல்லி சொல்லி கார்த்திக்கு, விஷாலு, பொன்வண்ணன், நாசர் எல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் இவங்க மொத்தமாக குரூப்பாக வந்து சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், இளைஞர்கள் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்கிறீங்களே, வந்து இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வந்துட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம், உங்களை மாதிரியே இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம் நம்மளுக்காக. அதாவது இந்த இளம் தலைமுறை எப்ப பார்த்தாலும் விஷால் வந்து இளம் தலைமுறை இந்த 5 பேர் தான் எப்பவுமே நிக்கிறான், 5 பேர் தான் நிக்கிறாங்க, எந்த பேட்டி இருந்தாலும் 5 பேர் தான் நிக்கிறாங்க, இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய முறை கேட்கும் போது வாயை மூடிட்டு வேலையை மட்டும் செஞ்சோம். இந்த பசங்க தான், அதாவது என்ன அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அத்தனை பேரோட ஒரே உணர்வு, இது ஒரு குடும்பம், அத்தனை பேரோட ஒரே உணர்வு, யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. அத்தனை பேர் நினைச்சது ஒரே விஷயம், உங்களுக்காக பாடுபடணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, உங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த கும்பல். இதுதான் இந்த இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை என்ன பண்ண போறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க அத்தனை பேர் பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா டைம் இல்ல. அதனால எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் நிப்பாட்டி என்னோட சொத்து நான் காட்டணும்னு நான் நினைச்சேன். எலெக்ஷன் முன்னாடி சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க, சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் என் சொத்து, எலெக்ஷன் ஆபீசருக்கும் சரி யாருக்கும் சரி இதுதான் என் சொத்து நான் அறிவிக்கிறேன். வந்துட்டாரு இவரும், இன்னொருத்தர் வந்துட்டாரு, வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு. ஆனா இளைஞர்கள் வரணும்னா அதுக்கு முக்கியமான சப்போர்ட் பெரியவர்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. அது ஒண்ணுதான். நாங்க பெரியவர்களை எதிர்த்து வரல, பெரியவர்களோட சப்போர்ட்டோட வந்திருக்கோம். அதான் உண்மை. விஷால் சொன்னாரு என் சொத்துன்னு, இது சொத்து கிடையாது, சொந்தம். எப்பவுமே உங்க கூடயே இருக்கிற சொந்தம். 2013 ஒரு சின்ன கேள்வியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு 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 இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் அளவுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க வந்து அது வேணும்னு நினைக்கல. நாங்க அது அப்படி ஆயிடுச்சு. ஒரு நியாயமான விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சு வந்தோம். அது வந்து வேற ஒரு ரூபத்தை கொடுத்துருச்சு. இது அதுவா நடந்த ஒரு விஷயம். நான் ஒன்றும் இல்லை, நான் போய் கேட்டோம் கேள்வியை, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், உங்கள் நண்பருக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா சார்? என் நண்பனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் சார் அப்படின்னு ஆரம்பித்தது தான் எல்லாரும் வந்தோம். ஸோ இது நண்பர்களுக்காக ஆரம்பித்தது, நடிகர்களுக்காக ஆரம்பித்தது. நம்மளுடைய ரைட்ஸ் மேலே நமக்கு உரிமை இருக்குது.
அந்த ஒரு விஷயத்தால தான் ஆரம்பிச்சது. கண்டிப்பா இந்த அணி வெற்றி பெற்றே தீரும். நான் இங்கே பேசணும்னு வரல, வேடிக்கை பார்க்கணுன்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறாங்க இந்த இளைஞர் எல்லாம் என்ன பேச போகுது என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். சில விஷயங்கள் என்ன நடக்குதோ நடக்கிறதுக்கு முன்னால் ஊகிக்க முடியும், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட கார்த்திக் விஷால் இதெல்லாம் பேசும்போது அப்போவே அவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால என்னை விட்டுருங்களேன். உங்களுக்கெல்லாம் சோனு இருக்காப்புல, சாந்தனு அவங்க எல்லாம் இருக்காங்க, சரண்யா இருக்காங்க. நான் ஏதோ கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து பழகினதுனால அப்படியே ஒரு ஓரமாக நின்று போகிறேன்னு. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி சாந்தனும் வந்து இல்லை நான் போயிட்டு நீங்கள் இல்லைன்னா அது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனமும் சண்டை போட்டாப்புல. சரிப்பா வர்றேன் அப்படின்னு. என்னென்னா இது வந்து நடிகர்களுக்குள்ள யார் அந்த பதவிக்கு வர்றோங்கிறத விட நடிகர்களுக்காக யார் உண்மையிலேயே ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் என்னுடைய படம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக ஏதாவது காட்சி போடுறது அப்படின்னு சொன்னோம்னா அவர் முதல்ல நடிகர் சங்கத்தில் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு நடிகர் சங்கத்தை வந்து அவர் நேசித்து அங்கே தான் எல்லாமே நடக்கணும்னு அவர் இது பண்ணுவார். அதே மாதிரி நாடக நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்சா ஓகே, வாய்ப்பு கிடைக்கலன்னா நேராக கண்ணம்மாப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. யாருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர் சங்கம் மூலமாக ஒவ்வொருத்தருக்காக வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் 92 சீல் இருக்கும்போது எனக்கு பழக்கம் இல்லை, கவுண்டமணி எனக்கு பழக்கம் இல்லை, செந்தில் எனக்கு பழக்கம் இல்லை, கல்லாப்பட்டி சிங்கார் எனக்கு பழக்கம் இல்லை, அப்புறம் முருகன் சங்கிலி முருகன் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் எல்லாரும் அங்கே இருந்தாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ டெய்லி அவங்கெல்லாம் நாடகம் இல்லாத நேரங்கள் எல்லாம் உட்காந்து அவங்க அந்த 92 சீல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஏக்கங்கள், எவ்வளோ தூரமாக எவ்வளோ நாளாக சினிமாக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கிரகிச்சிக்கிட்டே இருந்தேன். நான் வரும்போது கண்டிப்பாக இவங்களெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அதில் தான் வந்து சூரலா சித்திரங்கள் அது முடியறதுக்கு அதுக்கு முன்னாலேயே நான் வந்து நம்ம கவுண்டமணி அவர் வர்றதுக்காக நானும் பாலகுருன்னெல்லாம் எங்கள் டைரக்டர்கிட்ட அவ்வளோ போராட்டம் பண்ணி கவுண்டமணி வரணும்னு நினச்சோம். அதே மாதிரி செந்தில் எம்படத்தில் வந்து செந்தில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு கேரக்டர். அதே மாதிரி கல்லாப்பட்டி சிங்கார் அவரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு, இருந்தால் கூட அவருடைய திறமைக்கு அவர் ஏதாவது இந்த காலம் கடந்தால் கூட அவருக்கு வந்து இன்னும் கூட வாய்ப்பு கொடுத்து அவர் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற முறையில் இது பண்ணோம். சங்கிலி முருகன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த படத்தில் பண்ணலான்னா இல்லை ட்ரெயின் போகுது, இதில் நான் டிக்கெட் எடுத்து ஏறிட்டா உண்டு, இல்லைன்னா ஆள் காணாமல் போயிடுவேன் நான், அதனால் இதுலேயே ஏறிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு விவசாயியில் சங்கிலி முருகன் அப்படிங்கிறது பொதும்பு முருகன் சொல்லிட்டு இருப்போம், சங்கிலி முருகன் பேர் வந்து. எனக்கு என்னென்னா அந்த மாதிரி சிவராம முதல்கொண்டு எல்லாருமே நாடக நடிகராக இருந்தவங்களை வந்து நான் சினிமாவுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் எனக்கு எப்பவுமே அந்த நாடக நடிகர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ புது அணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க யாருமே யார் மேலேயும் பிளாக் மார்க் கிடையாது. இந்த பாண்டவர் அணி 5 பேருமே யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால் அதே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான். கண்டிப்பாக வந்து அவங்க யார் ஓட்டு போடுறதுனா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இவங்க மேலே எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்ததில் வந்து எனக்கே சில கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்தது நடிகர் சங்கத்தில். நான் வந்து இது பண்ணிக்கல. என்னென்னா சிவாஜி சார் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட போகும்போது இல்லை சார் உங்கள் ஓட்டு இல்லை அப்படின்ட்டாங்க சிவாஜி சாருக்கு அப்படின்னா. எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னா, ஆமாங்க உங்கள் ஓட்டு யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சிவாஜி சார் முழிக்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், உங்கள் ஓட்டு போட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கண்ணே. என்னென்னா சிவாஜி கணேசன்கிறது இல்லாமல் விசி கணேசன் அப்படின்னு இருந்ததுனால யாரோ ஒருத்தன் வந்து விசி கணேசன் நான் தான் கையெழுத்து போட்டு போயிட்டா விட்டாங்க. அப்புறம் போயிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டார். நான் வந்து இதை சொல்லும்போது நம்பலை, இது ஏதோ சும்மா ஜோக்காக சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்காது, சான்ஸ் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கே இது நடந்தது. என்னென்னா நடிகர் சங்க தேர்தலுக்கு நான் புறப்படும் போது, சார் நீங்கள் புறப்படாதீங்க அப்படின்னாங்க. என்னென்னா உங்கள் ஓட்டை ஆல்ரெடி போட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இதை வந்து நான் வந்து சரி அங்கே போய் ஒரு மாதிரி எல்லாத்துக்கு முன்னால் போய் நம்ம நின்று ஒரு மாதிரி ஆயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா யாருக்கு போட்டாங்க என்னங்கிறது தெரில, தப்பு நடக்கிறது இப்படிலாம் தப்பு நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறதே வந்து இந்த நாடக நடிகர்கள் அவங்க, ஏன்னா நடிப்புக்கு சான்ஸ் கிடைச்சவங்க எல்லாம் நல்லா வந்துடலாம், அதெல்லாம் வாய்ப்பு வந்தவங்கெல்லாம் அது ஒரு லக்கு, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சேஃப்டி ஆகிடுறான். ஆனால் இந்த நாடக நடிகர்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது என்ன, இந்த சங்கத்தை விட்டால் வேறு எந்த சேஃப்டியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சங்கம் வந்து கரெக்டாக செயல்பட்டால் தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவாதமாக இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் இன்றைக்கி எல்லாம் விஷாலுக்காகவும் நாசருக்காகவும் கருணாசு இவங்க கார்த்தி எல்லாம் வந்து பொன்மனன்லேருந்து எல்லாரும் அவங்களுக்காக இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இளைஞர்கள் பூரா பட்டாளமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்காக அல்ல, நாடக நடிகர்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்க தலைமையில் நடிகர் சங்கத்தில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுது. அதனால் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ணன் தம்பிகளுக்கும் அக்கா தங்கைகளுக்கும் வணக்கம். நாடகம் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை, நாடக நடிகர்கள் இல்லைன்னா சினிமா நடிகர்கள் இல்லை. நாடக நடிகர்களாக இருந்து சினிமா நடிகர்களானவங்க உருவாக்குனது அந்த நடிகர் சங்க கட்டடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1965 நான் சினிமாவுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏக்கர் தாண்டி ஒரு பொட்டல் இடம், அந்த வடகோட்டு பகுதியில் ஒரு சின்ன மேடை, சிமெண்ட் மேடை இருந்துச்சு. 10 அடிக்கு 10 அடி ஒரு ரூம் இருந்தது. ரூமுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கும், ஒரு அக்கவுண்ட் புக் இருக்கும், கலைவாணி NSK படம் ஒன்று அங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம். இதுதான் நடிகர் சங்கத்துடைய அடையாளம். 1965 வெளியில் ஒரு மண் பானை இருக்கும், மேலே பிளைவுட் ஒன்று இருக்கும், ஒரு சாதாரண அலுமினியம் டம்ளர் இருக்கும். இந்த திறந்தவெளி மைதானத்தில் நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராம, நம்பியார் போனவங்களாம் வாலிபால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. இதுதான் 1965 துவக்கத்தில் நடிகர் சங்க இடம். அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த நடிகர் சங்க சுவாமி சங்கர்தாஸ் அந்த கலைஞர் உருவாக்கியவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகர்கள். நீ புரிஞ்சுக்கணும் யார் யார். சிவாஜி அவர்கள் வந்து களம் கண்ட கவிஞன் போட்டார், மனோகர் வந்து காடகமுத்திரின்னு போட்டார், சேவா ஸ்டேஜில் வந்து பாஞ்சாலி சபதம் போட்டாங்க, பாலச்சந்தர் நீர்க்குமிழி போட்டார், அப்பாவின் ஆசை TKS போட்டார். இப்படி இத்தனை KA தங்கவேல் நாடகம் போட்டாருங்க. முதல் நாள் வந்து KV மகாதேவன் இசைக்குழு, கடைசி நாள் MS இசைக்குழு. இப்படி அத்தனை நாடக கலைஞர்களும் சினிமாவுக்கு சேர்ந்து அவங்களை உருவாக்குனது தான் இந்த நடிகர் சங்க கட்டடம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிவாஜி அவர்களை பற்றி என்னுடைய வயசுல பல பேர் தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு வாரம் நாடகம் இல்லை, ஒரே ஒரு வேளை சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய வானிலை கூட்டாஞ்சோறு பண்ணாங்க, சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணாங்க. எல்லாம் வெடிய வச்சு எரிச்சு கடைசியில் பார்த்தா சாதம் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வேக்காடு பத்தலை, கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சா சரியா போகும்னு வேகமாக தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றுறது கெரோசின். அந்த கெரோசின் ஊற்றி அந்த இரவும் சிவாஜி உள்பட அத்தனை பேரும் சாப்பிடாமல் படுத்திருக்கிறார்கள். அந்த சிவாஜி தான் கந்தன் கை படத்திலே வீரபாகவன் நடித்தார். இங்கே வந்திருக்கார் அசோகன் சார் பையன் வந்திருக்கான். அசோகன் சார் திருச்சியில் சென்ட் ஜோசப் படித்த மாணவர். அவர் வந்து சூரபத்மன் வேஷம் போட்டிருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாகு. ஏபிஎன் கூப்பிடுறாரு, நாங்களாம் நாடகக்காரன் தான், ஷூட்டிங் போய் பாரு, நீ புதுசாக சினிமாவுக்கு வந்து பாருன்னாங்க. அங்கே போய் ஷூட்டிங் பார்த்தேன். ஆட்டுக்கடா மேசில் உட்காந்துருக்காரு சூரபத்ம. சிவாஜி வந்திருக்காரு. முருகனா யார் அவன், அவனை யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன்.
எத்தனை பேர்கள் அவனுக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அது முகன் என்பார், உன்னையும் வதைத்த பின் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நான் ஆமாம், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ யார்? சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் 1064க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேறவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேறவன் அனுப்பிய தூதுவன். தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர வேற யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தையே அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் என்ன 1000 முகன் படைத்தவனானால் இல்லை. இந்த சூரனை வெள்ளை உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை, என் ஐயன் கட்டளை இடலை, வந்தா உன்னை தொடரை போடான. இதை பார்த்துட்டு 3 நாள் தூக்கம் இல்லை. இந்த ஆளு கூட எப்படி நடிக்க போறாமன்னு 7 வயசுல இருந்து நடிச்சுட்டு வந்தானுங்க. சரி, போயிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தா சிவாஜிக்கே வாத்தியார் இருந்தவர் ஒருத்தர், கேடி சந்தானம்னு பேரு. அவர் பாட்டு எழுதுவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்பதான் புதுசா வந்த பையன், காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கான். அழகா பாடுவார். 1000 நிலவேவான் எம்ஜிஆர் பாட்டு பண்ண பையன் உள்ள வந்திருக்கான். வந்த உடனே, தம்பி ஒரு பாட்டு இருக்குது, இதை நீ வீட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ண. இல்லைண்ணா, நான் ரெக்கார்டிங் தேட்டரில் பார்த்து பண்ணிக்க வேணா அப்படின்னா. ரெக்கார்டிங் தேட்டரில் இது சொல்ல முடியாது தம்பி, கொஞ்சம் கஷ்டமான பாட்டுனா. அது எப்படின்னா கஷ்டமான பாட்டுனார். ஏபின்னு படிச்சு காட்டினார். அனங்கன் அங்கஜனன்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா, கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா, நீ இல்லை என்றால் பாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகுமிசையே அமுதமிழையே உனது செயலார் அந்தரங்க சென்று பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சம் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், குணம் கொள்பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம். மன்னாவா கண்ணேவா, ஐயோ சாமி பாட்டை கொடு, பாட்டு கொண்டு வாங்கிட்டு போய் வெடிய வெடியா படிச்சது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின கண்காட்சி அந்த பாட்டு வரும். அப்புறம் கேபி சுந்தராம்பாள், உங்களுக்கெல்லாம் தாய் இல்லவா? கேபிஎஸ் தாய் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தியாகராஜ பாகவதர் வந்து தங்க பிளேட்ல சாப்பிட்டவர். இந்திய வரலாற்று எந்த நடிகனும் தங்க டம்ளர் வச்சு தங்க பிளேட்ல சாப்பிட்டவன் கிடையாது. அந்த தியாகராஜ பாகவதர் வந்து 750 ரூபாய் படத்துக்கு வாங்கும் போது இந்த கேபிஎஸ் அம்மையார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவர். ஞாபகம் வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய். நம்ம எல்லாம் மைக் வச்சு கத்திட்டு இருக்கிறோம். 10,000 பேருக்கு இலங்கையில போய் 1927 வித்தவுட் மைக் 10,000 பேருக்கு பாடின பொம்பளை. அந்த கேபிஎஸ் பாட்டு எஸ்ஜி கிட்டப்பா பாடினாங்க. 1.1% எஸ்ஜி கிட்டப்பா கூட பாடினாருன்னு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. சேர்ந்து வாழ முடியல. 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. கடைசியில் செத்து போயிட்டாரு. விபூதி அடிச்சுட்டு வெள்ளச்சாலை அடிக்கிற மூலையில் படுத்திருந்தவரை ஹசன்தாஸ் கம்பெனி அடிக்கிறது நம்ம சத்தியமூர்த்தி, வீர சத்தியமூர்த்தி காமராஜோட குருநாதரை கூட்டிட்டு போய் மகா கலைஞர் நீ உன் வாழ்க்கை வீணா போகலாம் கூட்டிட்டு போய் வெள்ள ஆம்பளை வேஷம் போட்டு நந்தனாரில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய கேபி சுந்தராமன். ஞாபகம் வச்சுங்க, 1934 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்புறம் கேபி இவர் எஸ்.எஸ். வாசன் படம் எடுத்தாரு, ஔவையார் படம் எடுத்தாரு. ஔவையார் சங்ககாலத்திலிருந்து 3 ஔவையார் வந்து 3 ஔவையார் சேர்த்து படமா எடுத்து 6 ஆண்டுகள் படுத்தாரு. அந்த 6 ஆண்டு எடுத்திருக்க கேவி சுந்தராம்பாள் 4 லட்சம் ரூபாய் 1953 4 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை கேபிஎஸ் அவர்கள் தான். அந்த அம்மா 64 வயசுல இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. மூச்சு வாங்குது தம்பி, இவன் தீசம் சதிசம் கண்டம்னு 3 ராகத்தில் பாட்டு போட்டுருக்கான். குன்னக்குடி வைத்தியநாதன் ஏபிஎன் மூச்சு வாங்குதாப்பா. யாருப்பா இந்த சிவன் வேஷம் போட்டு அடிக்க போறவன்? இல்லைம்மா, அது பார்வதி வேஷம் போட்டு எம்எல் வசனம் மாதிரி பொண்ணு வித்யா தெரியும், சின்ன பிள்ளை ஆடிட்டு இருக்குது. சிவன் வேஷம் போட்டு ஆடு யாரு சொல்லவே இல்லையேன்னாங்க. அது கோயம்புத்தூர் பையன் ஒருத்தானா, அவனுக்கு டான்ஸ் தெரியுமா? அவன் தெரிஞ்சுக்குவானா? அதனை சாகர கூட நீ பாட்டு எடுக்க மாட்டேன். கூப்பிட்டு ஏபிஎன் கூப்பிட்டு பாரு, அம்மா அவன் சந்தேகப்படுறாங்க, இனி என்ன பண்ணுவே தெரியாது,
15 நாள் 20 நாள் நீங்க ஒத்திகை பார்த்து வித்யாவோட பிரமாதம் எப்ப ஆடுறான்னு சொல்றேன், அன்னைக்கு தான் ஷூட்டிங்னு சொல்லி இங்க யோகலட்சுமி கல்யாண மண்டபத்தில் காலையில 6 மணிக்கு 9 மணிக்கு போய் சாங்க 6 வரைக்கும் 15 நாள் ரிஹர்சல் பார்த்தேன். அப்படி பாடி ஆளுதான் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் எனக்காக 1964 பாடின பாட்டு, கண்ணதாசன் எழுத பாட்டு. தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆதகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாட வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன் பற்றுத்தரும் பரமன் துணையன சுற்றத்தொரு மனிதர் குலமுறை இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெருவாள் அவர்கள் முறவாட, திக்கு பல திமிதி மிதிமைய தக்க துணை தகதக தகவன தட்டக்கடல் அலை நடவிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாடவா, 7 செய் நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கியே நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடுபொடி யாகவன அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்கும் உலகம் நடகாடவா, உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளி ஆடவா நடமாடவா. 1972 கேபிஎஸ் எனக்காக பாடின பாட்டு. இந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இடம் நடிகர் சங்கம். அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அலைகடல் என திரண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த அலைகடல் சங்கத்தின் அழுக்கை எல்லாம் அடித்துக் கொண்டு செல்லும் என்றே நான் நினைக்கின்றேன். இரண்டாயிரத்தி 13 மிக வீரியத்தோடு அல்ல, மிக யதார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இது என்றும் ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும். 2013 மிக எளிமையாக இந்த கட்டிடத்திற்கு என்னவானது, ஏன் இப்படி கிடக்கிறது, அதன் காரணங்கள் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களால் முடிந்தால் அதில் பங்கு பெற விரும்புகிறோம். சட்ட சிக்கலிலிருந்து மீட்டு அதை நமக்கு நாமே ஏன் கட்டிக்கொள்ளக் கூடாது என்பதுதான் எங்களுடைய எளிய கேள்வியாக இருக்கிறது. இதோ இன்று இவ்வளவு சக்தி கூடியிருக்கிறது. இந்த முழு சக்தியை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் உங்களோடு சேர்கிறோம், நாங்கள் கட்டித் தருகிறோம், நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கள் என்று திரு சரத்குமார் அவர்களையும் ராதா ரவிகளையும் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த சக்தியை அவர்கள் புறந்தள்ளினார்கள். அதற்கு அவர்களுக்கு எங்கள் நன்றி. நன்றி திரு ராதா ரவி அவர்களே, எங்களை நாய் என்று அழைத்தீர்கள். காளை அண்ணன் அவர்கள் எங்களை நாய் என்று அழைத்தார். ராதா ரவி என்ன நீ பெரிய கேசமா என்று கேட்டார். அப்பொழுது கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவு இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் திரு ராதா ரவி அவர்களுக்கு, திரு காளை அவர்களுக்கு எங்கள் சிறந்தாந்த நன்றி. நீங்கள் எங்களை தட்டி எழுப்பினீர்கள். இதோ இன்று காலையிலிருந்து என்னுடைய தோழர்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் மீச முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, தலைவர் ஆயிட்டீங்களான்னு. நன்றி, அவர்கள் தான் என்னை மீசை முறுக்க வைத்தார்கள். நான் அதுக்கு முன்னால எனக்கு வந்து பெரிய வீரன், நான் பாட்டு தொங்கு மீசை வச்சுக்கிட்டு அழுக்க ஒரு ஜிப்பா போட்டிருக்கேன். நன்றி. இந்த செயலை நாங்கள் கையில் எடுத்துக் கொண்ட பொழுது, நண்பர்களே, நாங்கள் இங்கே ஜோடனை வார்த்தைகள் கொண்டு சொல்லவில்லை. நிஜமாக பல இரவுகள் உட்கார்ந்து யோசித்தோம். என்ன பிரச்சனை இவர்களுக்கு, ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்தோம். இதோ ஒரு மரபுக்காக இதில் 40 கருத்துக்கள் தான் இருக்கின்றன. 100 கருத்துக்கள் நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை முழுவதுமாக போடவில்லை. இது ஒரு பெரிய பனிக்கட்டியின் நுனி. ஒரு மரபு, தேர்தல் என்றால் அதற்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு, அதற்காக இங்கு பட்டியலிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இதனுடைய கிளைகளாய், இதனுடைய கிளைவர்களாய் பல திட்டங்கள் ஒளிந்திருக்கின்றன. இதோ உங்களுக்கான. அப்புறம் என்னுடைய சொந்த விவகாரம். சமீபத்திலே ஒரு என் மனதை அல்ல, என்னை மிகவும் சலிப்பூட்டுகின்ற ஒரு வார்த்தை, நான் நாடக நடிகர்களை மிகவும் கேவலமாக பேசுவேன் என்று. என்றும் நான் நாடகக்காரன் என்பதுதான் எனக்கு பெருமை.
இதோ போன வாரம் பட்டணத்தில் பூதம் என்ற நாடகத்தில் நடித்தேன். 6-7 வருடங்களுக்கு முன் ஆதித்ய கரிகாலனாக பொன்னியின் செல்வனில் நடித்தேன். ஷேக்ஸ்பியரின் மறுவாக்கமான தமிழில் மறுவாக்கம் செய்யப்பட்ட பட்டத்தில் நடித்தேன். எத்தனை நாடகங்கள் நான் பட்டியலிட்டிருந்த இந்திரா பார்த்தசாரதியின் உலக புகழ்பெற்ற அவுரங்கசீபாக நடித்தேன். பல நூறு பள்ளிகளில் நாடகத்தை கட்டாயமாக குழந்தைகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும். அது ஒரு மனவள கலர்ச்சி. 100 பள்ளிகளில் நான் போய் சொல்ல முடியாது. நண்பன் பசுபதி இங்க இருக்கிறான். நான் எப்படி ஒரு நாடக நடிகனை சொல்லுவேன்? அவனுடைய வழி எனக்கு தெரியும், அவனுடைய சந்தோஷம் எனக்கு தெரியும், அவனுடைய வீம்பு எனக்கு தெரியும். அவன் தான் இன்று என்னால் ஒரு படத்தில் சிறப்பாக நடிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நான் பல 100 நாடகங்களில் நடித்தது. நான் எப்படி என் தாயை நிந்திக்க முடியும்? என் தாயை எப்படி அவள் அழுக்கானவள் என்று சொல்ல முடியும்? அவள் குளிக்காதவள் என்று சொல்ல முடியும்? ஆகவே நண்பர்களே, எங்கள் மீது வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. எங்கள் மீது கரை வீச ஒரு மைத்துளி இல்லை. அவர்கள் பொய் சொல்லுவார்கள். தயவு செய்து நம்பாதீர்கள். உண்மையில் சொல்லுகின்றேன், இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் வளமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள். ஆனால் அந்த பல நாட்களை உங்களுக்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். ஆக தோழர்களே, நான் பெரியவர்களின் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது தேர்தல் வழக்கமாக தேர்தலில் வாக்குறுதிகள் அளிப்பது போல் அல்ல. இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விழைகிறோம். அதற்காக உழைப்போம். அதற்காக ஒன்னே இதை மந்திரஜாலம் பண்ண மாதிரி மந்திர காலின்ற மாதிரி ஒரே நாள் நடக்காது. உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். நாங்கள் எங்கள் கையில் எதிர்பார்ப்பது அதிகாரம் அல்ல. நாங்கள் வேண்டுவது எங்களுக்கான ஒரு பொறுப்பு. நாங்கள் அதை அதிகாரமாக பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் கனவு காண்கிறோம். உங்களுக்காக அந்த கனவை நாங்கள் நனவாக்க விரும்புகிறோம் என்பதுதான் இதன் தாற்பயம். உண்மையை சொல்வோம், உறக்கச் சொல்வோம், உறுதியாய் நிற்போம். அன்பிற்குரிய கலையுலக உறவுகளுக்கு வணக்கம். வருகின்ற அக்டோபர் 18 நடைபெறுகின்ற நமது சங்க தேர்தலில் பாண்டவர் அணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தலுக்கு பின் எங்களுக்கு முன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை நம் முன்னோர்கள் ஆத்மாக்களின் வழிகாட்டுதலோடு எதிர்கொள்வோம். இந்த சங்கத்தை உருவாக்க நம் முன்னோர்கள் என்ன கனவு கண்டார்களோ அதை நனவாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். உங்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையே தேர்தல் அறிக்கையாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி. என்றும் ஆத்மம் பூக்கும் கனவுகளுடன் பாண்டவர் அணி. எங்களுடைய முதல் கடமை நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் சங்க நலத்தை மீட்டெடுப்போம். செயற்குழு பொதுக்குழுவின் ஒப்புதலோடு எஸ்பிஐ அதோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து நமது சங்க நலத்தை நமதாக்குவோம். அறக்கட்டளையின் சட்டத்துக்கு புறம்பாக 2 பேர் மட்டுமே கொண்டு செயல்பட்ட அறக்கட்டளையை சட்டப்படி மூத்த கலைஞர்களை கொண்டு 9 பேரை நியமிப்போம். நமது சங்க நிலத்தில் புதிய கட்டிடம் கட்ட வெளிப்படையான அணுகுமுறையுடன் சிறப்பு குழு அமைத்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். யார் வேணாலும் வந்து கணக்கு கேட்கலாம். எவ்வளவு வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்கலாம். கட்டப்படும் புதிய கட்டிடம் நமது சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பெறும் வகையில் அரங்கமும் அதே சமயம் வருமானம் தரும் வகையிலும் சிறப்பு குழு அமைத்து திட்டமிடப்படும். கட்டிடம் கட்டுவதற்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்த பாண்டவர் அணி சார்பில் உடனடியாக ஒரு திரைப்படம் எடுத்து நடிகர் சங்கத்துக்கு நன்கொடையாக வழங்கப்படும். தோழர்களே, என் பிள்ளை விஷால் 1000 நாடக நடிகர்கள் மத்தியில் கூறுகிறான், நாங்கள் நடித்து தருகிறோம், என்னால் 40 கோடி ரூபாய் புரட்டி தர முடியும், நாம் ஏன் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டும்? ராதாரவி சொல்றாரு,
நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? 40 கோடி ரூபாய் அவருக்கு பிச்சையாக தெரிகிறது. இதுவரை கடந்த நிர்வாகத்தால் செய்யப்பட்ட செலவுகளை மீண்டும் தணிக்கை செய்து தவறுகள் சீர் செய்யப்படும், அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும். ஏஆர்ஓக்களை, ஏன்னா இதுவரைக்கும் இந்த தகுதி இந்த பிரிவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன கட்டணம் கிடையாது. இங்க இத்தனை பேர் மெம்பர் ஆயிருக்காங்க, ஒருத்தரும் முறையா ஒரே கட்டணம் கட்டினதில்லை. ஆளாளுக்கு ஒன்று கட்டியிருக்காங்க. ஏஆர்ஓக்களை துணைவதிகளின் கீழ் கொண்டு வந்து அவர்களை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதோடு அவர்களின் பணி, செயல், பணப்பட்டுவாடா அனைத்தும் முறைப்படுத்தப்படும். இது என்னன்னு மெட்ராஸ் ஆர்டிஸ்ட்லாம் நல்லா தெரியும். திரைத்துறையில் ஏஆர்ஓ மூலம் செல்லும் துணை கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு முடிந்ததும் உடனடியாகவோ அல்லது சங்க வழி சம்பளமாகவோ கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும். தோழர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் இந்த ஒரு வாக்கை நாங்கள் கொண்டு வருவதற்கு காரணம், ஒரு வயதான மூதாட்டி 12 வருட சம்பள பாக்கியை கையில் வைத்திருக்கிறாள். 12 வருட 12 வருடமாக என்றோ உழைத்த ஒரு உழைப்பிற்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. பல படங்களுக்கு, பல கோடி படங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணதாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 200 ரூபாய் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை? நாங்கள் சொல்லுகிறோம், எல்லா நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஒரு உழைப்பாளியின் வெற்றி வியர்வை காயும் முன் அவனுடைய கூலியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 12 வருடங்களாக வியர்வை காயாமல் இருக்கும். அதிகபட்சம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் நாங்கள் தருவோம். முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். தோழர்களே, இந்த சங்கத்தில் என்னுடைய சக அங்கத்தினர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு மறுக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் கேட்டோம். என்னுடைய சங்கத்தின் சக உறுப்பினரை தெரிந்து கொள்ள நாங்கள் 22 லட்சம் ரூபாய் வழக்கு மட்டத்தில் செலவு செய்து நீங்கள் எல்லாம் யார், உங்கள் விலாசம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் முழு விவகாரத்தை கேட்டோம். அவர் அந்த அலுவலக அதிகாரி சொல்லுகிறார், நிறைய பொம்பளைங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு சார், அவங்க வயசு தெரிய விரும்ப மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும். ஆக முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். நடிகர் சங்கத்தின் இணையதளம் உருவாக்கப்படும். அதன் மூலம் இயக்குனர், தயாரிப்பாளர், தயாரிப்பு நிர்வாகி இவர்களுக்கு பரிந்துரை செய்து உரியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தரப்படும். நடிகர் சங்கத்தின் உள்ளே உணவகம் ஒன்று உருவாக்கப்படும். அதில் குறைந்த விலையில் உறுப்பினர்களுக்கு உணவு வழங்கப்படும். இதை படிக்கும் போது என்னவோ ஞாபகம் வருது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அங்க போய் நாய் மாதிரி அடிச்சுக்காத, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, சங்கத்துல என்னன்னு தெரியல. நமது சங்க உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களை, திரைக்கலைஞர்களை அனைவருக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தில் கொண்டு வருவோம். துணை நடிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தரும் சின்னத்திரை நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மேலும் வாய்ப்பை பெற்றுத்தர சின்னத்திரை இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் பரிந்துரை செய்வோம். சின்னத்திரையில் உள்ள நமது சங்கத்தை சார்ந்த நடிகர்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பை பெற்றுத்தர திட்டமிடப்படும். உறுப்பினர்களின் சந்தா தொகையை வருடா வருடம் புதுப்பிப்பதற்கு பதிலாக 3 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பித்து தருமாறு பொதுக்குழு விதிகள் எடுக்கப்படும். இது என்ன பெரியன்னா, ஒரு மெம்பரு, அந்த மெம்பர் பேரு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மெம்பர் நான் 10 வருஷ சந்தா தொகையை ஒரே நாளில் கட்டிடுறேன். இல்லை நீமா வருஷம் தான் கட்டணுன்றாரு. இல்லை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதை வாங்க வைக்கிறதுக்கு சங்கம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 240 ரூபாய் விவகாரத்துக்கு. அதே யாரு அந்த வழக்கு? பூச்சி முருகன் தான். ஆக உங்கள் வசதிப்படி வருடத்திற்கு 12 ரூபாய், இல்ல இப்ப எனக்கு 120 ரூபாய்க்கு 10 வருடத்துக்கு மொத்தமா சேர்த்து கட்டுறேன்னா கட்டுங்க. இவர்களுக்கு என்ன வசதி என்றால் 12 ரூபாய் வருடம் கட்ட வேண்டும்.
நீங்கள் மறந்து விடுவீர்கள். 2 வருஷம் விட்டா காடை தூக்கிட்டு அது இன்னும் பெரிய சலுகை பண்ற மாதிரி 2 வருஷம் கட்டல, நான் உன்னை திரும்பி சேர்க்கிறேன்னு திரும்பி சேர்க்கறது இன்னும் பெரிய சலுகை சொல்ற மாதிரி. நீங்க எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு வேண்டுமானாலும் நீங்க கட்டலாம். இருபத்தைந்து வருடம் தொடர்ந்து சந்தா கட்டிய தொழில்முறை நடிகர்கள் ஆயுட்கால உறுப்பினர்களாக சட்ட விதிகள் திருத்தப்படும். 25 வருஷம் நீங்க மெம்பரா இருந்தா அது எந்த பிரிவுல இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப் மெம்பர் ஆயிருங்க. 25 வருஷத்துக்கு மேல என்ன ஈமச்சடங்கு உதவி, ஈமச்சடங்கு உதவி, திருமண உதவி, கல்வி உதவி போன்றவை உயர்த்தி கொடுக்கப்படும். மூத்த நாடக நடிகர்களுக்கு மாதம் ஓய்வூதியமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வைப்பு நிதியாக உள்ள ரூபாயின் மூலம் வருமானத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட மருத்துவமனையில் முழு உடற்பரிசோதனை செய்ய உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும். குடும்பத்தால் கைவிடப்பட்ட மூத்த கலைஞர்களுக்கு சங்கம் சார்பாக அசோசியேஷன் ஓல்டேஜ் ஹோம் ஒன்று உருவாக்கி அதில் தங்க வைத்து தாய் தந்தை போல பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து தரப்படும். பெரும் நகரங்களில் நடக்கின்ற பொருட்காட்சியை சார்ந்து இருக்கின்ற நாடக நடிகர்களின் ஊதியத்தை அரசாங்கத்திடம் பேசி உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். தமிழகமெங்கும் நாடக உலகை சார்ந்து இருப்பவர்கள் வெளியூர் பயணம் செய்ய ரயில் பயணத்தில் உள்ளது போல் அரசு பஸ்களில் மேலும் சலுகை கட்டணம் பெற்றுத்தர முயற்சிப்போம். வெளி மாநிலங்களில் உள்ள நடிகர் சங்கங்களில் உள்ள சிறப்பு திட்டங்களை கண்டறிந்து நமது சங்கத்திலும் அவைகளை செயல்படுத்துவோம். தமிழகமெங்கும் உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களின் வேடத்திற்கு ஏற்ப புதிய உடை, மேக்கப், இசைக்கருவிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். தோழர்களே, கூத்து, நான் செங்கல்பட்டுக்காரன், நாடகங்களோட கூத்துல எனக்கு பயங்கர ஈடுபாடு. அவனுக்கு என்ன ஒரு கலா ரீதியான ஒரு உபகரணம் வேணுமோ அதுக்கு பணம் இல்லாம அவன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு அதை மெயின்டைன் பண்றது ஈஸி, அது கிடக்கும். அப்புறம் அந்த கதாயுதம் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு அழகான விஷயம். அந்த கதாயுதத்தை தூக்கி பீமா வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும். பாவம், அவனால மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டு எவர் சில்வர் அந்த பாத்திரங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு போல்ட் போட்டு ஒரு ராடு வச்சிருக்கான். இது அழகியலுக்கு முரணானது. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முறையாக அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். தொன்மையான நாடக கலைகளை வளர்த்து வரும் சிறந்த 2 நாடக குழுவையும் சிறந்த நடிகர்களில் 3 பேரையும் வருடம் தேர்ந்தெடுத்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் என்ற விருதும் ஊக்கத்தொகையும் கொடுத்து கௌரவிக்கப்படுவார்கள். மத்திய மாநில அரசு விருது பெறும் திரைப்பட கலைஞர்களை சங்கத்தின் மூலம் கௌரவப்படுத்தி பாராட்டு விழா நடத்தப்படும். ஒரு கலைஞனுக்கு பல கோடி ரூபாய் வாங்கினாலும் நீ சூப்பரா நடிச்ச சார்னு சொன்னா அதுதான் சந்தோஷம். அந்த விழாக்கள் அடிக்கடி நடக்கும். வெளியூர் நாடக கலைஞர்கள் சென்னையில் தங்குவதற்கு தங்கும் வசதிகள் செய்து தரப்படும். எங்க? நாங்க இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து கட்ட போற புது கட்டிடத்துல ஒரு பாருங்க, சும்மா நாடக சினிமா நடிகர்களே காசு போட்டு கட்டுவாங்கன்னு சொல்லாதீங்க. ஆளுக்கு 1 ரூபாயாவது நீங்க கொடுக்கணும், சரியா? ஏன்னா சினிமாக்காரன் கட்டி கொடுத்தான்ற இழிவு வேணாம். நானும் என்னால முடிஞ்சது ஒரு செங்கல் அதுல இருக்குடா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கணும். ஒவ்வொரு செங்கல் தருவீங்களா? ஓகே. நாம கட்ட போற அந்த மண்டபத்துல, நாம கட்ட போற அந்த கட்டடத்துல அதான் சொல்றேன். தங்கறதுக்கு ஒரு 25 பேர் தங்கறதுக்கு அடிப்படை வசதி, ஆனால் மிக காற்றோட்டமான ஒரு இது இருக்கும். தோழர்களே, நாங்கள் ஏன் இந்த கட்டிட விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டோம்? ஏன் அந்த கட்டடத்திலே 20-25 நாடக நடிகர்கள் தங்க வேண்டும் என்ற கனவு காண்கின்றோம் என்றால், இவர்கள் ஒப்பந்தம் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் 1 சதுர அடி கூட நம்முடைய தென்னிந்திய நாடக சங்கத்திற்கு இல்லை என்பதால் எங்களுடைய கோபம். 1 சதுர அடி. நான் பலமுறை படித்தேன் எப்படி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட முடியும் என்று. படித்து பார்க்கிறேன்.
இன்னொரு என்னுடைய நண்பரை வைத்துக் கொண்டு திரும்பியும் படிக்கிறேன், தமிழ் படுத்தி பார்க்கிறேன். ஒரு சதுர அடி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அந்த கட்டிடத்தில் கிடையாது. உங்களுக்கு உண்டு. 25 பேர் என்றால் 2 குழுக்கள் வந்து தாராளமாக அழகாக தங்கிவிட்டு கீழே உணவருந்தி விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு திருப்பி செல்லலாம். ஓகேவா? திறமையுள்ள கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய கலைமாமணி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகளுக்கு தகுதியானவர்களை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பரிந்துரை செய்வோம். நாடகம் இல்லாத காலகட்டங்களில் நாடக கலைஞர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தோழர்களே, நாடக நடிகர்கள் நாடகத்தை விடக்கூடாது. அவர்களுக்கு சீசன் இல்லாத காலகட்டங்களில் அவர்களுக்கு சிறப்பான பட்டறைகள் நடத்தி சினிமாவில் நடிப்பது எப்படி என்று சொல்லி தந்து, சீசன் இல்லாத காலங்களில் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் வாங்கி தரப்படும். நடிகர் சங்கத்துக்குள் கேமரா, எடிட்டிங், இசைக்கோர்ப்பு கொண்ட ஒரு திரைப்பட பிரிவு உருவாக்கப்படும். அதில் இளம் நடிகர்களை கொண்டு நாடகம், திரைப்படம் சார்ந்த மூத்த கலைஞர்களை பேட்டி எடுத்து ஆவணப்படம் உருவாக்கப்படும். நமது சங்க நிலத்தை அடமானம் வைக்காமலேயே மாதம் 30 லட்சத்திற்கு மேல் வருமானம் வருவது போல் கட்டிடம் கட்டப்படும். நடிகர் சங்கத்தின் மூலம் சின்னத்திரை தொடர் எடுத்து அதன் மூலம் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பும் சங்க பொருளாதாரமும் உயர திட்டமிடப்படும். 2 டப்பிங், எடிட்டிங் தியேட்டர் நடிகர் சங்க கட்டிடத்தில் கட்டப்படும். விளம்பரப்படம் எடுப்பதற்கான ப்ளூமேட் அரங்கம் ஒன்று உருவாக்கப்படும். 10 கேரவன்கள் வாங்கி வாடகைக்கு விடப்படும். அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரத்தை நாடக கலைஞருக்கு உதவிக்காக வைக்கப்படும். இந்த பசங்கள்லாம் சேர்ந்து, உங்களுக்கு தெரியாது, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து வருஷம் கிரிக்கெட்ல ஆடுறாங்க. அதுல 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு உங்களுக்கு வருது. அது அந்த 25 லட்சம் ரூபாய் வருது. அது எப்படி செலவு பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியாது. நாங்க எப்படி செலவு பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். சிசிஎல் மூலம் வருகின்ற தொகையை அந்நிறுவனத்திடம் உயர்த்தி கேட்கப்படும். அத்துடன் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தி நிதி திரட்டப்படும். நடிகர் சங்கத்தின் நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த நடிகர் சங்க நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த சிங்கமுருகன், இது சிங்கமா பூச்சியா? இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சவர் எப்படிங்க பூச்சியா இருக்க முடியும்? நான் பூச்சிக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். திரு பூச்சி முருகன், திரு குமரிமுத்து, திரு காஜா மொய்தீன், திரு RM சுந்தரம் ஆகியோர் மேல் நடிகர் சங்கம் போட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும். திரு JPR, திரு ஐசரி கணேஷ் மூலம் உதவித்தொகை பெற்று வரும் உறுப்பினர்களின் உதவித்தொகை உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். SRM நிறுவனர் திரு பச்சமுத்து அவர்கள் மூலம் நமது உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவிகள் வாங்கி தரப்படும். இன்னொன்று இருக்கா? நமது நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகள் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மேலும் அவர்களின் மேல் படிப்பிற்கான உதவிகளும் நமது சங்கத்தின் மூலம் செய்து தரப்படும். குருதட்சணை என்ற பெயரில் சிறப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை முதல் பொதுக்குழுவில் என்னவென்று அறிவிப்போம். முதல் கையெழுத்து தான் அது சஸ்பென்ஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தோழர்களே, என்னுடைய தோழிகளே, நலிந்த என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த சங்கத்தில் சேர்ந்த 27 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நடிகர் சங்கத்தின் அகராதியில் இருந்து அந்த வார்த்தை தூக்கி எறியப்படும், கொளுத்தப்படும். 3 ஆண்டு காலத்திலேயே, நான் சொல்லுகின்றேன், 3 ஆண்டு காலத்திலேயே நலிந்த என்ற வார்த்தையை மீண்டும் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் காதில் விழக்கூடாது. நன்றி, வணக்கம். 2010 இது இந்த கட்டடத்தை விற்பதற்கு உண்டான எல்லா சடங்குகளையும் அவங்க செஞ்சுட்டு
நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் இதை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இது கொடுக்கறது கூடாது. நடிகர் சங்க கட்டிடம் நடிகர் சங்க கட்டடமாகத்தான் இருக்க வேண்டும், அது நடிகர்களுக்காக இருக்கணும்னு சொன்னபோது அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அங்கே ஒரு 7 சினிமா தியேட்டர் வரப்போகுது, வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபா பணம் கிடைக்கும். ஆனால் நமக்கு உள்ள 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு சரத்குமார் சொன்னார். அதன் பிறகு அதெல்லாம் படித்து பார்த்தா அதில் நமக்கு 1 சதுர அடி கூட இல்லை. அதற்கு பிறகு ஒருவேளை அந்த சினிமா தியேட்டர் வந்தால் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்ன வாய்ப்புன்னா, மேக்சிமம் பாப்கார்ன் விற்கலாம் அங்கே போய், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் வாய்ப்பே கிடையாது. அப்போது 29 வருஷத்துக்கு முதல்ல கொடுக்குறாங்க, மறுபடியும் அந்த சினிமா தியேட்டர் விருப்பப்பட்டால் இன்னொரு 29 வருஷம் எடுத்துப்பாங்க. அப்போ 58 வருஷம் நமக்கு அந்த நடிகர் சங்கம் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்காத ஒரு பொருளை எடுத்து மொத்தமாக இன்னொருத்தருக்கு கொடுத்த மிகப்பெரிய பாவத்தை செய்தவர் தான் ராதா ரவியும் சரத்குமாரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற யாருமே நாடக நடிகர்களுக்கெல்லாம் யாரும் எதிரி கிடையாது. நானும் இதுவரைக்கும் 6000 மேடை நாடகங்களுக்கு மேல் நடித்தவன். நானும் ஒரு நாடக கலைஞன் தான். நாடக கலைஞன் தான் நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேர் கொஞ்சம் அதிகமான பணம் வாங்குவாங்க, சில பேர் கொஞ்சம் அதிகமான புகழ். பாக்கி புகழ் பெற்றவர்களை விட திறமையாக நடிக்கிறவங்க நீங்கள் கீழே உட்காந்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு திறமை இல்லைங்கிறதெல்லாம் தவறான வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் திரு மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமியோட உட்காந்து செங்கல் செங்கலா பார்த்து கட்டிய கட்டடம் இது. ஒரு தடவை என்னாச்சு, எலெக்ஷன் வருது. அப்போ திரு சிவாஜி அவர்களுக்கு எதிராக தலைவர் பதவிக்கு வேற ஒருத்தரை நிறுத்துறாங்க. உடனே சிவாஜி சொன்னார், எனக்கு எதிராக நீங்க ஒருத்தரை நிறுத்திட்டீங்க அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது. இனிமே நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், விலகிக்கிறேன்னு சொல்லி விலகினார். அதுதான் ஜென்டில்மேன், ஒரு நேர்மையான ஒருத்தர். அதே சிவாஜி சிமெண்ட் மூட்டையை திருடினார்னு சொன்னவர் தான் ராதாரவி அவர்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு சொல்றாங்க ஒரு தகவல், திரு எம் ஆர் ராதா அவர்கள் நடிகர் சங்க உறுப்பினராகவே இல்லையா. ஆனா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இங்க எம் ஆர் ராதா அவர்களை 100 ஆண்டுகள் கடந்த ஒரு மூத்த கலைஞராக இந்த இளம் கலைஞர்கள் இந்த மேடையில போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்காங்க விஷால் அணி என்பது எவ்வளவு ஒரு நேர்மையான அணி. இது ராதா ரவியோட அப்பா அவர் போட்டோவை போடக்கூடாதுன்னு நினைக்கல. எம் ஆர் ராதா அவர்கள் ஒரு கலைஞர், அந்த கலைஞருக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும்னு நினைச்சாங்க. ஒரு எந்த ஒரு அமைப்புமே நேர்மையா இருக்கணும். அந்த பணத்தை, யாருடைய பணத்தையும் அவங்க எடுக்கக்கூடாது. 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை எடுத்து சும்மா எப்படி யார் கொடுப்பாங்க? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டாலே 1 மாச கமிஷன் கொடுக்குறாங்க. 200 கோடி ரூபாய் பொருளை என்னத்துக்கு இவங்க ரகசியமா கொடுக்கணும்? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு சொந்தமான நடிகர் சங்க கட்டிடம் 200 கோடி ரூபாய் பெரும்பாலும் உள்ள நடிகர் சங்க கட்டிடம் உங்களுக்கு திருப்பி வர வேண்டும் என்றால் நம் அனைவருடைய ஓட்டும் பாண்டவர் அணிக்கு மட்டும்தான் போடப்பட வேண்டும். ஒரு 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கு கரெக்டான விடை நீங்க தான், நாங்கள்ல, நீங்க தான். உங்க மூலியமா நாங்க 18ஆம் தேதி காட்ட போறோம். அந்த ரிசல்ட் ஒரு முக்கியமான நாள். தயவு செய்து எல்லாரும் வாக்குப்பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா காலகாலமா எல்லார் குடும்பங்களும் நல்லா இருக்கும். ராதாரவி என்ன முதல்ல என்ன நாயின் திட்டினாரு, இப்ப பரதேசி நாயினாரு. ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனா நாயின் சொல்றதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. விசுவாசியான பிராணி. நான் இந்த நடிகர் சங்கத்துக்கு என்னைக்குமே விசுவாசியான பிராணியா தான் இருப்பேன். அவர் மேல நான் எந்த வழக்கும் போட மாட்டேன். நாங்க கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இருந்த பில்டிங் எங்க காணலையே? அந்த பில்டிங் தயவுசெய்து கட்டுங்களேன். நீங்களே நீங்களே தொடக்க விழா பண்ணுங்க. நீங்களே அந்த பெருமையை சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஒண்ணுமே வேணாம், பின்னாடியில இருந்து வேலை செய்யறோம்னு சொன்னோம். ஆனா கேட்கல. சரி, எங்களையாவது கட்ட விடுங்க, நாங்களாவது கட்டி தரோம். அதே பில்டிங்க்கு நீங்களே ரிப்பன் கட்டிங் பண்ணிடுங்க. நீங்களே பேர் எழுதிக்கோங்க. எங்க பேர் கூட வேணாம், ஆனா அந்த பில்டிங் மட்டும் வரட்டும்னு கேட்டோம். அதுக்கும் கேட்கல.
கடைசியா வந்து சரி எலெக்ஷன்ல நின்று தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்ற முடிவாயிடுச்சு. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எலெக்ஷன்ல நிக்க போறோம். அதாவது அமெரிக்கா ஜனாதிபதியே 2 முறை தான் நிக்க முடியும்ன்றது ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிக்க கூடாது. ஆனா நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் 20 வருஷம் சர்வீஸா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா நாங்க தேர்தலில் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஓட்டு கேட்கும் போது ஒரு விஷயம் வந்து பெருமையா சொல்றாங்க. ராதாரவி அண்ணன் வந்து இந்த சாவுக்கு நின்னாரு, ராதாரவி அண்ணன் வந்து தேனாம்பேட்டில் ஒரு சாவுக்கு நின்னாரு, ராதாரவி அண்ணன் வந்து ஐநாவரத்தில் ஒரு சாவுக்கு நின்னாரு. எல்லா சாவுக்கு நிக்கிறவன் வந்து வெட்டியான். நான் வந்து சாவுக்கு நிக்க மாட்டேங்க, உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தான் நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். வெட்டியான தப்பா சொல்ல, அவங்க செய்யற சேவை உயர்ந்த சேவை. இந்த ஒரு விஷயம் உயிரோடு இருக்கிற அத்தனை நடிகர்கள், நான் ஏன் நடிகர்கள், நாடக நடிகர், சினிமா நடிகர், சின்னத்திரை நடிகர் அப்படி இல்லைங்க, எல்லாருமே சாயம் பூசின நடிகர்கள். நம்ம எல்லாருக்கும் வந்து ஒட்டுமொத்த நம்ம வர்க்கத்துக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்ன்ற ஆசையில முன்னுக்கு வந்திருக்கோம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னி வரைக்கும் கேட்கல, வந்து ஓட்டு போடுங்க, மனசாட்சிக்கு ஏற்றபடி ஓட்டு போடுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். இந்த அணி, இந்த ஒரு விஷயம் இத்தனை பேர் ஒரே மனதோடு வேலை செய்யறாங்கன்னா அது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே நோக்கம்தான். ஒரு வாரமா நாங்க அத்தனை நடிகர்கள் நடிகைகள் எங்க இந்த அலுவலகத்தில் வந்து வேலை செய்யும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. மூத்த நடிகர்கள், இளம் நடிகர்கள் அத்தனை பேர் வந்து ஒரு ஆபீஸ் பாய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எச்ச பிளேட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் வந்து நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எல்லாம் வந்து உழைச்சி எப்படியோ 18ஆம் தேதி வரைக்கும் உழைச்சி அந்த கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் செயல்படுறோங்க. சேலம் உள்ள நுழைஞ்சா அடிங்க, நாமக்கல் உள்ள நுழைஞ்சா அடிங்க. நாமக்கல் முக்கியமா நான் டோர் டு டோர் கேம்பெயின் வர போறேன். அது எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த வாகனத்தை ஒரு ஓனராலும் சரி, நான் சொல்ற ஒரே விஷயம், என் மனசுல எதுவுமே இல்லைங்க, சுத்தமா இருக்கு. நான் ஓட்டு தான் கேட்க போறேன். எங்களுக்காக இல்ல, வந்து ஓட்டு போடுங்க, நேர்மையா ஓட்டு போடுங்க. அந்த நேர்மையா ஓட்டு போடுறவங்கள தயவுசெய்து விட்டுருங்க, தடையா நிக்காதீங்க. போஸ்டல் ஓட்டுல பாத்துடலாம், போஸ்டல் ஓட்டுல எல்லாம் என்னைக்குமே ஜெயிக்கிறோம், இத்தனை வருஷம் ஜெயிச்சோன்னு. போஸ்டல் ஓட்டெல்லாம் இல்லைங்க, நேர்ல வந்து போடணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஜட்ஜி கிட்ட அனுமதி கேட்டு இன்னைக்கு எல்லாரும் பாதி பேர் வந்து சென்னைக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. காசு கொடுக்கல, காசு கொடுத்துதான் நீங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க இறங்கி நீங்க வந்து ஓட்டு போடணும்ன்றது உங்களுக்கும் அவசியம் இல்ல, எங்களுக்கும் அவசியம் இல்ல. நேர்மையா வந்து ஓட்டு போடணும்னு நீங்க நினைச்சீங்க. அதனாலதான் ஏன் நாமக்கல் சொல்றேன்னா, உள்ள நுழையவே முடியாது, சேலம்ல நுழைய முடியாது, மதுரையில நுழைய முடியாது. இவங்க எல்லாம் வந்து சினிமா நடிகர்கள் வந்து இந்த நாடக நடிகர்ல விரட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்க நோக்கமே இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், அந்த கட்டடம் வந்தால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க 3 வருஷம் கழிச்சு நாங்களே வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. செயல்படுற விஷயம் என்னன்னா, யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லது, உங்களுக்கு நடக்க போற நல்லது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. யாருமே குற்றச்சாட்டை நான் சொல்லல. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா சிவாஜி ஐயாவோட மணி மண்டபம் கட்டுறதுக்கு முன்னுக்கு வந்தது இந்த தமிழ்நாடு அரசாங்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அணி சார்ந்த கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு தான் நாமினேஷன் பண்ணோம், உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஆபீஸ் பேரர்ஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம தலைவரா திரு நாசர் அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னோட குறிக்கோள் வந்து ராதாரவி அண்ணன் எந்த பதவி நிற்கிறாரோ அந்த பதவிக்கு நான் நிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷால் நான் நிக்க போறேன். துணைத் தலைவர்கள் 2 பேர், ஒன்னு பொன்வண்ணன் அண்ணன், இன்னொன்னு கருணாஸ். பொருளாளரா
நம்ம கார்த்தி. அவனை விட ஒரு சிறந்த பொருளாளர் நாங்க பார்த்ததே இல்லை. சிவகுமார் ஐயாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவன் வந்ததுக்கு அப்புறம் நான் நிம்மதியா இன்னொரு 2 மணி நேரம் நான் அதிகமா தூங்கினேன். அப்படி ஒரு பலம் எனக்கு கிடைச்சது. இந்த பாண்டவர் அணி என்றது சாதாரண விஷயங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர், நம்மளுக்குன்னு ஒரு பேர் சேர்த்து வச்சுக்கலாம், பாண்டவர் அணின்னு வச்சுக்கலாமான்னு சொல்ல முதல்ல இந்த பேர் வச்சதே கார்த்தியோட அப்பா சிவகுமார் ஐயா தான். மதுரையில இறங்கும் போது நீங்க போறது ஒரு யுத்த தர்மத்துக்கு, ஒரு யுத்தத்துக்கு போறீங்க. தர்மம் வெல்லும். கண்டிப்பா வந்து எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னாரு. எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. கண்டிப்பா 18ஆம் தேதி நல்லது நடக்கும். இந்த அணி தான் கண்டிப்பா வெற்றி பெறும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 3 வருஷம் உங்களுக்காக உழைக்க போற இந்த அணி. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. முக்கியமா மீடியாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கிட்ட வந்த அத்தனை நடிகர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா ராகவேந்திரா கல்யாண மண்டபம் இந்த நிறுவனத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஜினிகாந்த் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கமல்ஹாசன் அவர்கள், அவருக்கு நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கேன். அவர் கொடுத்த ஊக்கம் தான். நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்ல ஈஸி மெம்பர்ஸ் அப்புறம் அறிவிச்சலாம். எங்கிட்ட வேலை செஞ்ச அத்தனை உறுப்பினர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்த நடிகர்கள் வடிவேல் அண்ணன், சிவகுமார் சார், பாக்கியராஜ் சார், அத்தனை நடிகர்கள், இளம் தலைமுறை அத்தனை நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கார்த்தியும் பேசிட்டா நிறைவா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம், உங்களோட சேர்ந்து சாப்பிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரமா அவங்கவுங்க ஊருக்கு பத்திரமா போய் சேருங்க. மறுபடியும் உங்கள் ஊருக்கு வரப்போகிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் வரப்போகிறோம். அக்டோபர் 18 மட்டும் மறக்காதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் கார்த்தி பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்ட எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க முத பொதுக்குழுக்கு வந்து 2013ல அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு நிசப்தம் இருந்துச்சு. இங்க குதூகலம் இருக்கு, திருவிழா இருக்கு. இதுதான் எங்களுக்கு வேணும், இதுக்காக தான் உழைக்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்க வரும்போது நான் சங்கத்துக்கு போறேன்னு சொல்லும்போது சந்தோஷமா சொல்லிட்டு வரணும், நான் போய் எல்லாரையும் பார்க்க போறேன்னு. அந்த உணர்வு இவ்வளவு நாள் நமக்கு இல்லை. எனக்கு வந்து நடிகர் சங்கம்னாலே உண்ணாவிரதம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி இல்லாம யார் வந்தாலும் சந்தோஷமா வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் அங்கே கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுக்காக உழைக்க போறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு, நிச்சயமா தெரியும். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறதே போதும். எல்லாரும் கூட வந்து சாப்பிட்டது இதுதான் வருஷம் வருஷம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம குழுல, நம்ம பில்டிங்ல நடக்கணும் பொதுக்குழு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்கக்கூடாது, நம்ம பில்டிங்ல நடக்கணும். வடிவேல் அம்மா பேசும்போது சொன்னாங்க, நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து பேச முடியுமா தம்பி அப்படின்னாங்க. எங்க கிட்ட தாமா நீங்க நல்லாவே பேசலாம், நாங்க உங்க கூட தான் இருக்கோம். இந்த நயா கையாட்டுது, எனக்கு ஆயாவா நினைச்சிச்சு மெட்ராஸ்ல. நாங்க எல்லாருமே உங்க குடும்பம் தான், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். வேறுபட்டு பார்க்காதீங்க, இவ்வளவு நாள் சொன்னதை நம்பாதீங்க, எல்லாம் பொய், நம்ம எல்லாம் ஒண்ணுதான். திரும்பவும் சொல்லிக்கிறேன். நன்றி.